வணக்கம் ஸ்பைசி. நல்ல ஃபீல் குட் படத்தை பற்றி பேச போகிறோம். 4 கொரியாவை சேர்ந்தவங்க பிரியங்கா மோகனை பார்க்க இந்தியா கிளம்புறாங்க. பிரியங்கா மோகன் பேர் செம்பா, நீலகிரி பொண்ணு. அம்மா அப்பா கூட இருக்காங்க. பிரியங்காவோட அப்பா தன்னோட மெஸ் ஹோட்டலை தன்னோட பொண்ணுக்கிட்ட கடைசி காலத்தில் கொடுக்கணும்னு ஆசை. பிரியங்கா மோகனுக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட்டில் கொரியாவுக்கு போகணும்னு ஆசை. அதான் அவங்க லட்சியம். ஸ்கூல் படிக்கும்போது மணின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. மணிக்கு நிறைய கடன் இருக்குது, அதில் ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. பிரியங்கா அம்மா பிரியங்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஒரு ஐடி மாப்பிளையே கூட்டிகிட்டு வராங்க. இதை பற்றி நைட்டு மணிக்கிட்ட நேரில் பேசும்போது பிரியங்கா அப்பா பார்த்துடுறாரு. அப்பா கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க பிரியங்கா. மணி பிரியங்கா 2 பேரும் கொரியா போய் அங்கே போய் ஏதோ வேலை பார்த்து வாழலான்னு முடிவு பண்ணுறாங்க. பிரியங்கா கொரியா போக அப்ளை பண்ண லோன் அமௌண்ட்டை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடறாரு மணி. மணியால் பணத்தையும் ஏமாந்து காதலையும் ஏமாந்த வருத்தத்தில் கொரியா போகிறாங்க பிரியங்கா. காதலும் விட்டு போயிட்டான சோகத்தில் அந்த கடனை அப்பா கிட்ட கொடுத்துடணும்னு கொரியாவில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறாங்க. அது ஒரு ஃபேக் ஹோட்டல். பிடிஎஸ் மாதிரி பாட்டு பாடுற ஒருத்தன் பிரியங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பிரியங்காவுக்கு கொரியன் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது. பிடிஎஸ்க்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பிரியங்கா நிலைமையை தெரிஞ்சு ஒரு வேலைக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பிடிஎஸ் ஒரு மியூசிக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அதை பெரிய லெவல் பண்ணி ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்ககிட்ட அதுக்கான பணம் இல்லை. ஒரு கொரியாவில் இருக்கிற வயசான அம்மாவுக்கு கேர்டேக்கராக போகிறாங்க பிரியங்கா. அந்த அம்மா படுத்த படிக்க நடித்து பையன்கிட்ட நடிக்கிறாங்க. இதை பிரியங்கா பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு பாசம் உருவாகுது. அந்த அம்மாவுக்கு நல்ல ஊரை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதுக்காக பிரியங்காவும் பிடிஎஸும் அவங்க ஹெல்ப்போட ஊரை சுற்றி பார்க்குறாங்க. அந்த அம்மா கூட சேர்ந்து பிடிஎஸ் ஹெல்ப்பாக ஒரு தனியாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரியங்கா. ஹோட்டல் நடத்துறது காலையில் நைட்டு படுத்த படிக்க நடிக்கணும்னு பையன்கிட்ட ஏமாத்துறாங்க அந்த பாட்டி, அந்த வயசான அம்மா. பிரியங்கா சம்பாதிக்கிற பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. பிடிஎஸ் டீம் பெரிய லெவல் மியூசிக் பண்ண பணம் தேவை. அதுக்கு பிரியங்கா தான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க. தன்னோட பணத்தை அந்த அம்மாக்கே தெரியாமல் எடுக்கும்போது அவங்க மருமக கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்ன நடக்குது, இதை பற்றி உணர்ச்சியாக ரொம்ப ஃபீல் குட்டாக எடுத்த படம் தான் மேட் இன் கொரியா. படம் ரொம்ப ஃபீல் குட்டாக சூப்பராக அழகாக இருக்குது. பிரியங்கா மோகன் இன்னசென்ட்டாக ஒரு போல்டான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தை ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட எனக்கு தெரில. இந்த படம் 2 நல்ல உள்ளங்கன்னு பாச போராட்டம். ஜெய்சன் திவாகர் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு, அது சூப்பராக இருக்குது. பிடிஎஸ் அவரை கொரியன் ஆக்டர் பிரியங்கா கூட சேர்ந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிவைஸ் வச்சு பேசுகிறதுலாம் அழகான சீனாக சூப்பராக இருக்குது. அவர் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் ரொம்ப அழகாக படத்தில் யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஃபெமினிஸ்ட்னால் அது பிரியங்கா மோகன் நடித்த அந்த செம்பா கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு 1000 ஃபயர் விடலாம். அந்த வயசான அம்மா ஒரு தனிமைப்பட்ட பெண், அவங்களுக்கு இருக்கிற ஏக்கம் ஆசை அது கிடைக்காம போயிருமோன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வயிற்றில் அடிச்சுக்கிட்டே பேசுகிறதுலாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் ஒரு பாட்காஸ்ட்டை பிரியங்கா மோகன் பேசுவாங்க. எனக்கு எதிரான ட்ரோல்ஸ் பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 பொண்ணுங்க சேர்ந்து கொரியா போகிறன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க. அதை வச்சு எடுத்த சீனில் செம்ம காமெடியாக சூப்பராக இருக்குது. வீக்கெண்டுக்கு ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி வந்திருக்கு. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.